எனக்கு வந்து இந்த சைல்ட்ஹுட் படமாக வந்து பேசப்படுறது அப்படிங்கிறது அம்பாசமுத்திரம் அம்பானி. அது ஃபஸ்ட் படம் எனக்கு. ஒரு லீட் ரோல் பண்ணி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு திண்டுக்கல் சாரதினோன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க. 40 கதைகள் கேட்ட பிறகு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் அப்படின்னாரு. அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது பார்த்தா இங்கே 80 ஃபீட் ரோட்டில் இறங்கும்போது கண்ணெல்லாம் கலங்கி மெல்ட் ஆகிருக்கார். அன்றைக்கி நைட் தான் டிசைட் பண்ணார் இதான் படம். அம்பாசமுத்திரம் அம்பானி படத்துடைய போஸ்டர் பார்த்துட்டு ரஜினி சார் பேசின விஷயம். ஆமாம், ஒரு போஸ்ட் பார்த்தேங்கிறனா என்ன கதை செம்ம கேரக்டராக இருக்குது. நான் பண்ணல இன்னும் அது. ஓகே, இவர் பயங்கரமாக ஓட்டியிருக்காரு சார். இதெல்லாம் அநியாயம் இல்லையா? எவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு நான் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணிருக்கேன். கருணாஸ் அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு எந்த மாதிரி அமைஞ்சது? அரசியல் போகும்போது நான் இந்த பக்கம் இருந்தேன். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எதுலேயுமே என்ன பார்த்துருக்க முடியும். ஸோ அந்த முக்குளத்தூர் முகவரி அந்த போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி அவர் அந்த பொலிட்டிக்கல் போகும்போது அவருக்கு எனக்கும் ஒரு முரண் வருது. ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி முரணே வராமல் இருக்கணும்னு நினைக்கவும் கூடாது. சில இடங்களில் முரண்பட வேண்டி வரும். அண்ட் இப்போ வந்து கருணாஸ் அவர்களுடைய பையனும் வந்து ஒரு நடிகராகவும் ப்ளஸ் டேரக்டர் ரெண்டுவாகவும் உருமாறி இருக்காரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அது. இப்போ நீ கூட அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டே தான் நானும் வந்துட்டுருக்கேன். கம்மிங் டு திருநாள், அம்பாசமுத்திரம் அம்பானிக்கு அப்புறம் அப்படி வந்து திருநாள் வரீங்க. டோட்டல் ஒரு ஜானராக வேறு என்ன, எனக்கு போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக செஞ்ச விஷயமே திருப்பி பண்ணிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பிடிச்சி வேலை செய்கிறோம் இல்லையா, அதுதான். அதுல டைம் அதிகமாக போயிடுது.